காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். அப்புறம்டா எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சா? என்னது பத்மா? டேய் நடிக்காதடா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ எதுக்கு டூர் அரேஞ்ச் பண்ண, யாருக்காக அரேஞ்ச் பண்ண எல்லாம் தெரியும். ஒரே ரூமு, போட்டிங்கில் ஒன்றா போகிறது என்னவோ. ஆஹா சரியில்லையே, செட் ஆயிடுச்சு போல. அட நீ வேற, அங்கே ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவளை தவிர மற்ற எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. என்ன ராம், அபி எந்திரிச்சிட்டாளா? இல்லை மச்சி, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஏன்னு தெரியல, டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தூங்குறாளா? ஏ அபி எந்திரிடி, மணி லேட் ஆயிடுச்சு, இன்னுமா தூங்கிட்டு இருக்க? அபி இது எந்திரி, சுற்றி பார்க்க போக வேண்டாமா? எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ராம், அபிக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது, அதான் தூங்கிட்டு இருக்கா. அப்படியா? அதான் காலையில இருந்து எந்திக்கவே இல்லையா? சரி வாங்க வெளியில் போகலாம், அவள் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். நீங்கள் வேணா சுற்றி பார்க்க போங்கடா, நான் அபியை பார்த்துக்கிறேன். இல்லை மச்சி, அபி எந்த நிலமையில விட்டுட்டு எப்படி நாங்களும் போக முடியும்? அவளுக்கு ஃபீவர் தானடா, தூங்குனா சரியாக போயிடும். நான் தான் கூட இருக்கேன்ல, அதனால ஒன்றும் இல்லை. நீங்கள் போயிட்டு வாங்க. சரி நிலன், அப்போ நீங்கள் 2 பேரும் கப்பலாக போயிட்டு வாங்க, நானும் தருண் கூட இருந்துக்கிடுவேன். டேய் ஒழுங்கா அவங்க கூட போயிரு. இல்லை மச்சி, நான் சும்மா தான் சொன்னேன். அவங்க 2 பேரும் தனியாக என்ஜாய் பண்ணட்டும். நான் இங்கனக்குள்ளே பக்கத்தில் ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போய்க்கிறேன். அப்போ சரி. சரிடா, பார்த்து இருங்க. எதுவும் ஒன்றுனா உடனே கால் பண்ணுங்க, நாங்கள் வந்துடுறோம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதான் நாங்கள் இருக்கிறோம்ல, நாங்கள் பார்த்துக்கிடுவோம். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. சரி மச்சி, அப்போ நானும் கிளம்புறேன். நான் மோஸ்ட்லி இங்கே பக்கத்தில் தான்டா போவேன், அதனால எதுவும் ஒரு எமர்ஜென்சினா கால் பண்ணு. சரிடா. தருண், பத்மா எங்க? எந்திரிச்சிட்டியா அபி? இப்போ பரவாயில்லையா உனக்கு? அவங்க எல்லாம் வெளியில் போயிருக்காங்க. பரவாயில்ல, நைட்டு கொஞ்சம் ஃபீவர் அதிகமாயிருச்சா, அதான் நல்லா தூங்கிட்டேன். நீ போலையா? இல்லை அபி, நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுரு, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். இல்லை தருண், எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கவே இல்லை. இல்லைம்மா, இந்த டைம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் தெம்பாக இருக்கும். நான் எடுத்துகிட்டு வரேன் இரு. இந்த அபி சாப்பிடு. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. நான் ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்கில் பிடிச்சிட்டு வந்து இங்கே வச்சுருந்தேன். எதுவும் ஒன்றா என்னை கூப்பிடு, சரியா? சரி தருண். இந்தாங்க சாப்பாடு. ஏண்டி இன்னைக்கும் கீரை சாதமா? நேற்று நல்லா சாப்பிட்டீங்களேன்னு இன்னைக்கும் பண்ணேன். கை வலிக்க கீரையை கடைஞ்சி சுட சுட சோறையும் பண்ணி கிளறி கொண்டு வந்தா இப்படி குறை சொல்கிறீங்களே. சாப்பிடுங்க, தண்ணி எடுத்துகிட்டு வரேன். சூடாகத்தான் இருக்கு, ஆனால் கெட்டுப்போன மாதிரி இருக்கே. இரு. 3 நாள் தானே ஆகுது இந்த கீரையை வச்சு, அதுக்குள்ளே மக்கட்டு போயிருக்கும். இல்லையே, நேற்று ராத்திரி சூடாகி கொடுத்த போது கூட நல்லா இருக்குன்னு தானே சொல்லி சாப்பிட்டாரு. ஒருவேளை சூடு பத்தலையோ, நல்லா சூடாகி கொடுப்போம். இப்போ பரவாயில்லையா அபி? இன்னும் டயர்டாக தான் இருக்கு. காலையில் இருந்ததை விட அதிகமாக கொதிக்குது அபி. வா ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை தருண், நாளைக்கு தான் வீட்டுக்கு போயிடுவோம்ல. அதனால தான் நானும் சொல்கிறேன், ட்ராவல் வேறு பண்ணணும். வா ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். சரி. டாக்டர், ஃபீவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். டேப்லெட் வேலை வேலைக்கு கொடுத்துருங்க. ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் காரம் அதிகமாக உள்ள ஃபுட்டை கொடுக்க வேண்டாம். சரிங்க டாக்டர். ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், பண்ணலாமா டாக்டர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இப்போ டேப்லெட் கொடுத்துருக்கேன்ல, அதை சாப்பிட்டதும் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினாலே சரியாக போயிடும். சரிங்க டாக்டர். வா அபி. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு டேப்லெட் போட்டாச்சுல தருண், இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். நீ வேணா பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வா. இல்லைம்மா இருக்கட்டும், நான் இங்கே இருக்கேன். எதுவும் ஒன்றுனா கூப்பிடு.